Hello children, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 7 fractions mathematical reasoning. இந்த chapterல already 10 problems பார்த்திருக்கோம். இப்போ 11th ப்ராப்ளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த 10 ப்ராப்ளத்தோட வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கங்க. ஓகே? So problem number 7, which of the following option is incorrect? எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்கள் எப்படி இருக்குது, 1 - 3/4. அப்போ 1 - 3/4னா we know that நமக்கு என்ன தெரியும், 4 1/4, அதாவது 1/4 1/4 1/4 4 1/4. ஓகேவா? சேர்ந்தா தான் நமக்கு ஒரு 1 ஹோல் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ 1ல் 3 1/3 3 1/4 1ல் 3 1/4 கேன்சல் பண்ணுறோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1/4. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரைட் சைடு ஈக்குவல் டு ½ - 1/4. இப்போ இதுலேருந்தே நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா, இப்போ 1/4 1/4 1/4 4 1/4 சேர்ந்தது தான் 1. இதில் 2 1/4 சேர்ந்தது தான் என்னது நமக்கு ½ அந்த 2 1/4 சேர்ந்தது ½ அந்த ½ ஒரு 1/4 நம்ம கட் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து 1/4. ஓகேவா? ½ 1/4 நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அகெயின் 1/4 தான். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக வருது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி என்ன இருக்குது அப்படின்னா 1 4/5 greater than 1 1/3. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 1 இந்த மிக்சட் நம்பரை we can write 1 + 4/5 எழுதலாம்ல, greater than 1 + 1/3. இதில் இப்போ 1 1ன்றது ஹோல் நம்பர் சேமாக இருக்குது. இப்போ இந்த 4/5 3 1/3க்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னா, இப்போ 5 பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் உள்ளதான டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஓகே, டினாமினேட்டரில் உள்ளது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 5 வந்து 5 பார்ட்ஸாக இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 4 5 5ல் நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 வந்து என்ன அப்படின்னா ஷேடட் போர்ஷனாக எடுத்துக்கலாம். அப்போ 4 பார்ட்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்கள், மோர் தென் ½ இதில் இந்த 5 பார்ட்ஸில் ½ பார்ட்டுன்றது என்னது 2 1/2. ஆனால் இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து 2 1/2க்கும் மேலே ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக டெஃபினெட்லி ½ மேலே, அதாவது 0.5க்கு மேலே தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரியே இங்கே 1/3 1/3 அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 பார்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா 3. அந்த 3 பார்ட்ஸில் ஷேடட் பார்ட் நியூமரேட்டரில் உள்ளது 1, ஒரு பார்ட்டை ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பார்ட்ஸ் இருந்ததுன்னா 3ல் ½ என்னது 1.5. அப்போ 1.5 மேலேயே ஷேட் பண்ணியிருக்காங்க, இல்லை ½ கம்மியாக தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ½ கம்மியாக ஷேட் பண்ணதுனால இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 0.5 விட கம்மியாக தான் வரும். ஓகேவா? 1/3 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.5 விட கம்மியாக தான் ரிசல்ட் இருக்கும். இது 0.5 விட நமக்கு எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுதான் என்னது 0.5 அதிகமாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ இப்போ 0.8ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 0.8 இருந்ததுன்னா இங்கே 1 + 0.8 is equal to 1.8. இங்கே வந்து 0.5 இதோட ரிசல்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா 1 + 0.3ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1.3. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க, 1.8 greater than 1.3. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த ஆப்ஷனும் அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இதை நம்ம டெசிமல் படி நீங்கள் கேன்சல் பண்ணி பார்க்க வேண்டாம், ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால இந்த பார்ட்ஸ் வச்சு இப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டும் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பாருங்கள் என்ன இருக்குது, 9/7 <1 1/8 கேட்டிருக்காங்க. ஸோ 9/7 என்ன இருக்குது, <1 1/8 மிக்சட் நம்பரை இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷனாக. அப்போ 8 8 + 1 9/8. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது, டினாமினேட்டர் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு ரூல். இப்போ 1/2 1/4 அப்படின்னா நியூமரேட்டர் சேம். ஓகேவா? நியூமரேட்டர் சேமாக இருந்தது, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இதில்
இந்த ரெண்டு டினாமினேட்டரில் எது லார்ஜர் நம்பர் உள்ள டினாமினேட்டர் எதுவோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்மாலர் ஃப்ராக்ஷன், ஸ்மாலர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எந்த டினாமினேட்டருக்கு லார்ஜர் நம்பர் இருக்கோ அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ தான் நமக்கு ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு டைரெக்டாக நமக்கு தெரியும். ஹாஃப்னா என்னது 0.5, 1/4னா அதோட வேல்யூ என்னது 0.25. ஸோ அப்போ இதை விட இதுதான் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா நியூமரேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் 9 நமக்கு சேமாக இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள் 7 and 8 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து லார்ஜர் வேல்யூ எது? லார்ஜர் வேல்யூ தான் 8. அப்போ இதுக்கு தான் என்ன வேல்யூ கிடைக்கும்? 9/8க்கு தான் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஸ்மாலர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது 9/7. ஆக்சுவலாக 9/7 எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் 9/8ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சி தான் இங்கே சிம்பிள் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, புரியுதா? ஸோ நமக்கு இதில் கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன இருக்குது? 1/2 லெஸ் தென் 1 - 1/4ன்னு இருக்குது. ஓகே, எந்த மாதிரி இருக்குது இதுன்னு சும்மா செக் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ்க்காக. 1/2 லெஸ் தென் 1 - 1/4. அப்போ 4 1/4 சேர்ந்தது தான் ஒரு 1. அதில் 1/4 போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இதோட வேல்யூ என்ன? அப்போ 3 1/4 இருக்குது, 3/4 இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 லெஸ் தென் 3/4. ஆமாம், இது ஹாஃப்னா 2 1/4 ஆட் பண்ணால் ஹாஃப் கிடைக்கும். 3 1/4 ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் நமக்கு? 3/4 கிடைக்கும். இதுதான் பிக்கர் வேல்யூ. இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சிம்பிளிஃபை. இந்த ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனாகவே இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன நம்பர் பாருங்கள்? 3 2/5 -1 1/3 -2 1/5 +1 1/6 -4/5. இப்போ மிக்சட் நம்பர் எல்லாம் நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 17/5 4/3 11/5 7/6 -4/5. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல், அதாவது சேம் டினாமினேட்டர் உள்ளதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் 5 5 5 சேம் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ அதோட நியூமரேட்டரை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸி இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 17 இருக்குது, இங்கே -11 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ -11ஐயும் -4ஐயும் சேம் சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம்னு தெரியும். அப்போ -4 -11 என்ன அப்படின்னா -15. இங்கே என்ன இருக்குது? 17/5 -15/5. அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன? இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் உள்ளது. இதை அப்படியே எழுதிக்கலாம். -4/3 + 7/6. ஓகேவா? இப்போ அடுத்து இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிளிஃபை பண்ண முடியும். 17 - 15 வந்து 2. ஸோ 2/5. இப்போ இது ரெண்டும் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் எப்படின்னா 3யோட மல்டிபிள்ஸ் தான் 6. அதனால் இப்போ எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி. இதுக்கு ரெண்டையும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3யோட மல்டிபிள் 6ஆக இருக்கிறதுனால இப்போ என்னது? இதில் 6 தான் லார்ஜர் நம்பர். அப்போ எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா 6. அப்போ எல்சிஎம் 6 அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 8/6 + 7/6. ஓகே, அடுத்து 2/5 மைனஸ், இப்போ டினாமினேட்டர் இங்கே ரெண்டுத்துக்கும் சேமாகவே இருக்குது 6ன்னு. ஸோ மேலே உள்ளதை டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் எப்படி இருக்குது பாருங்கள், -8 + 7 இருக்குது. சைன் வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆன்சர் வந்து -1ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 1. ஸோ 1/6. இப்போ 2/5 - 1/6. ஸோ பாருங்கள், காமன் ஃபேக்டர் இருக்கா? ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போனா என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எல்சிஎம் ஆஃப் 5, 6 என்ன அப்படின்னா 5 6 are 30. அப்போ 30 அப்படின்னா இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரைட்? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12/30 மைனஸ் இது 5/30.
30. இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் இஸ் 7. அப்போ 7/30. ஸோ இந்த given மிக்சர் நம்பரை என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 7/30 கிடைக்குது. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி 7/30. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Arrange the unshaded fraction of the following figures in descending order. அதாவது டிசெண்டிங் ஆர்டரை வந்து நம்பர்ஸாக கொடுக்காம இந்த ஃபிகர்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபிகர்ஸ்லேருந்து தான் நம்ம ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அன்ஷேடட் ஃப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம ஒன்றா நம்ம செக் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பி எழுதிக்கலாம். பி என்ன அப்படின்னா, ஸோ டோட்டல் பார்ட்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ வெளியில் இங்கே 6 இருக்குது, உள்ளேயும் 6 இருக்குது. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 12. நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அன்ஷேடட் போர்ஷன், அன்ஷேடட் ஃப்ராக்ஷன். அப்போ அன்ஷேடட் போர்ஷன் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அப்போ 4/12. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 1/3. பி வந்து 1/3. அடுத்து வந்து Q. அடுத்து Qவில் பாருங்கள் 3 5 3 4. அப்போ இதில் வந்து 5 பாக்ஸஸ் இருக்குது, இங்கே 4 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் வந்து பார்ட்ஸ் வந்து 20. ஓகேவா? நம்ம அன்ஷேடட் தான் செக் பண்ணணும் இல்லையா? 1 2 3 14 இருக்குது. அன்ஷேடட் பாக்ஸ் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 7/10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர் வந்து 1 2 3 4 5. ஸோ 5 5 10 இருக்குது டோட்டல் பார்ட்ஸு. அன்ஷேடட் பார்ட்ஸ் வந்து 3 4 5 இருக்குது. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா 1/2. PQR அடுத்து எஸ். இதில் பாருங்கள் 2 4 6 8 டோட்டல் பார்ட்ஸ் இருக்குது. அன்ஷேடட் பார்ட்ஸ் வந்து 1 2 3 4 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ PQRS இதோட வேல்யூ நமக்கு தெரியும். சரியா? இப்போ ஃப்ராக்ஷனையே இப்போ தான் அன்ஷேடட் ஃப்ராக்ஷனே நம்ம என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அன்ஷேடட் ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எல்லாத்தோட டினாமினேட்டரும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும் இல்லையா? ஸோ இங்கே சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? சேமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ PQRS இதில் பார்த்தீங்கன்னா P வந்து 1/3, Q வந்து 7/10, R வந்து 1/2, S வந்து 5/8. ரைட்டா? 1/3 7/10 1/2 5/8. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 1/3 1/2 இது ரெண்டையும் எழுதிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் சேமாக இருந்தது, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டில் லார்ஜர் ஸ்மாலர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இல்லை எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 1/3 7/10 1/2 5/8 இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கலாம். 2ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 இருக்குது, 2க்கும் 8க்கும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வச்சு எல்சிஎம் நம்ம செக் பண்ணும்போது 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு செக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் தான் 8ம், 2ஓட மல்டிபிள்ஸ் தான் 10ம். அப்போ 2 8 10ஓட எல்சிஎம் வந்து 10ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி செக் பண்ணும்போது நம்ம எப்பொழுதும் 2 நம்பர்ஸ் எடுத்து மட்டும்தான் செக் பண்ணணும். அதனால இப்போ 2க்கும் 8க்கும் எல்சிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8. ஸோ அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே தனியாக என்ன பண்ணிக்கலாம், 3க்கும் 10க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள். 3 10 2 8 இது எல்லாத்துக்கும் மொத்தமாக எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸு சீக்கிரம் போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், இப்போ 1/3 7/10
இது வந்து என்னது 8 தானே எல்சிஎம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடும். ஸோ 4/8, இது 5/8. ஓகேவா? இப்போ இதுக்கு பார்த்தா 3க்கும் 10க்கும் என்ன இருக்குது? காமன் ஃபேக்டர் 1 தான். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 30. ஓகேவா? அப்போ 30 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 30. அப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்? அப்போ இங்கே என்ன வரும்? 10, 30, 21, 30, 4, 8, 5, 8. இப்போ என்ன பண்ணலாம்? 80க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 2s are 8, 15 2s are 30. இப்போ பாருங்கள் 4க்கும் 15க்கும் காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ 2 × 4 × 15 இதுதான் எல்சிஎம். இதில் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுற நம்பரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 18 15s are என்ன? 40, பேலன்ஸ் 4, 8 1 120. ஓகேவா? இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 120 வந்துடுது. சரியா? இப்போ 30யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்ன்றது பார்க்குறதுக்கு 15 × 2 30. அப்போ 30யோட 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடுது? 120. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? × 4 4ன்னு போட்டுக்காங்க. அடுத்து 8ஓட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 8ஓட 15 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 வருது. அப்போ இங்கே 15 15. ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 40 / 120, 84 / 120, 60 / 120, 75 / 120. ஓகே, இப்போ நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும்? டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? பிக்கர் டு ஸ்மாலர். அப்போ பிக்கர் டு ஸ்மாலர்னா என்னது? இதில் எது பிக்கர் நம்பர்? 84. 84 நம்ம இந்த செகண்ட் டேர்ம் தான் என்ன பண்ணோம்? 84 எடுத்தோம் இல்லையா? இந்த க்யூக்கு நேராக வந்துகிட்டே இருக்குது. அப்போ க்யூ. அடுத்து 84க்கு அடுத்து 75. 75 என்னது? லாஸ்ட். அப்போ எஸ். நெக்ஸ்ட் வந்து 60. 60க்கு நேராக என்ன இருக்குது? ஆர். அடுத்து 40. 40 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது பி. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் லார்ஜர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் நமக்கு QSRPன்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி QSRP. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஒன்று ஃபுல்லாக 4 நம்பர்ஸ்க்கு இதை மாதிரி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டோம் இந்த மெத்தட்லையும் போடலாம். எது ஈஸியாக இருக்கோ ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்ஃபபெட்ஸ் represent 9/4 on the given number line. இப்போ இந்த நம்பர் லைனில் 9/4 எந்த அல்ஃபபெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 0க்கும் 1க்கும் இடையில எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 0க்கும் 1க்கும் இடையில 8 பார்ட்ஸு. அப்போ ஒன்று எப்படி எழுதுவோம்? அப்போ எல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 1 2 3 4 5 5/8. L is equal to 5/8. ஓகேவா? அடுத்து இது 8/8னா தான் 1 வரும் இல்லையா? அடுத்து 9 10. M வந்து 10/8. 11 12. R வந்து 12/8. 13 14. N 14/8. 15 16. ஏன்னா 16/8ன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது 2 வந்து 16/8. 17 19. P வந்து 19/8. ஓ, இது 2 வந்து 16னா 17 18. P வந்து என்னது அப்படின்னா 18/8. 19 20 21 22. Q வந்து 22/8. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 9/4. அப்போ இங்கே 9/4ன்னு இல்லை, டினாமினேட்டரில் எல்லாம் 8 பார்ட்ஸுன்றதுனால என்ன இருக்குது? 8ன்னு இருக்குது.
நமக்கு 4 வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும். அதாவது இந்த ஃப்ராக்ஷனுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எதுக்கு 9/4 வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 4, இது வந்து 11 வருது. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 4 இங்கே வந்து என்ன வந்துடுது, 9 2s are 18. அப்போ பிக்கு தான் 9/4 வருது. ஓகேவா? ஸோ 9/4 ரெப்ரசன்ட் பண்ணுற அல்ஃபபெட் எது அப்படின்னா பி, ஆப்ஷன் சி. ஓகே, next question number 15. Alisha planted potatoes in half portion of her kitchen garden. She planted coriander in 2/3 of the remaining portion. What fraction of the garden has coriander? என்ன சொல்கிறாங்கன்னா அலிஷா வந்து பிளான் பண்ணியிருக்கா பொட்டேட்டோஸ் இன் ஹாஃப் போர்ஷன் ஆஃப் த கிச்சன் கார்டன். அதாவது அவங்க கிச்சன் கார்டன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கிச்சன் கார்டனில் ஹாஃப் போர்ஷன் ஈக்குவல் ஹாஃபாக பிரித்தாச்சு. அந்த ஹாஃப் போர்ஷனில் என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா பொட்டேட்டோஸ். ஓகேவா? பொட்டேட்டோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கா. ஷீ பிளான்டட் கோரியாண்டர் இன் 2/3 ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன். இதில் எந்த வேர்டு இம்பார்ட்டண்ட்டுனா 2/3 ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ரிமைனிங் போர்ஷனில் ஒரு 2/3, ஓகேவா, 2/3 போர்ஷன். இந்த ஹாஃப் பொட்டேட்டோஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ரிமைனிங் ஹாஃபில் 2/3 என்ன அப்படின்னா கோரியாண்டர். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கார்டன் ஹேஸ் கோரியாண்டர்? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இது இந்த ஹாஃப் போர்ஷனில் 2/3 கோரியாண்டர் அப்படின்னா ஃபுல் போர்ஷனில் கோரியாண்டருக்கான ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஹாஃப் போர்ஷனில் கோரியாண்டர் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா 2/3. கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபுல் போர்ஷனில் அப்போ கோரியாண்டர் வந்து எத்தனை பார்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் தட் என்ன அப்படின்னா அவளோட கிச்சன் கார்டன், அலிஷாவோட கிச்சன் கார்டன், ஓகேவா, அதை நம்ம போர்ஷனை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து பொட்டேட்டோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கா. அப்போ அந்த 1ல் ஹாஃபை நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா பொட்டேட்டோஸ் இருக்குது. அப்போ 1 into 1/2 which is equal to half. ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா அதில் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது 1 into 1/2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ into 1/2 அப்போ ஹாஃப் போர்ஷன் வந்து பொட்டேட்டோஸு. அப்போ ரிமைனிங் போர்ஷன்லாம் அந்த 1ல் ஹாஃப் போச்சுன்னா என்னது, ஹாஃப் போர்ஷன் பொட்டேட்டோ போச்சுன்னா ரிமைனிங் போர்ஷனும் ஹாஃப் தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் ஹாஃபாக இருக்கிறதுனால. ஓகேவா? ரிமைனிங் போர்ஷனும் என்ன இருக்கும், ஹாஃப் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரிமைனிங் போர்ஷன் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா 2/3 வந்து கோரியாண்டர். ரிமைனிங் போர்ஷன் ஹாஃபில் 2/3 கோரியாண்டர். ஓகேவா? அப்போ 2/3 கோரியாண்டர் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும், 1/3. அப்போ ரிமைனிங் போர்ஷன் ஃபுல் போர்ஷனில் ஹாஃப் வந்து பொட்டேட்டோஸ், அந்த ரிமைனிங் போர்ஷனில் 2/3 வந்து என்ன அப்படின்னா கோரியாண்டர். அப்போ 2/3 கோரியாண்டர் அப்படின்னா நம்ம ரிமைனிங் போர்ஷனில் 2/3 கால்குலேட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 1/3. இந்த 1/3 அப்படிங்கிறது தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஹோல் கார்டன் ஹேஸ் கோரியாண்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வரும். ஏன்னா நம்ம ரிமைனிங் போர்ஷனில் தானே 2/3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரிமைனிங் போர்ஷனில் 2/3 என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட் 1/3 அப்படின்னு கிடைக்குதுன்னா அதுதான் ஹோல் கார்டனுக்கான ஃப்ராக்ஷனும் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் போர்ஷன் இன்டூ 2/3 போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஹோல் கார்டன் ஹேஸ் கோரியாண்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1/3. ஆப்ஷன் 1/3 எங்கே இருக்குது? திஸ் இஸ் த ஆப்ஷன் 1/3. ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இதை எப்படி போடலாம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோமா, 1க்கு பதிலாக அந்த கார்டனோட ஃபுல் போர்ஷன் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸா?
அந்த எக்ஸில் half of the portion, எக்ஸில் half of the portionனா என்னது, x by 2. x by 2 தான் என்னது அப்படின்னா potatoes. ஸோ எக்ஸில் x by 2 பொட்டேட்டோஸ்னா அப்போ ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோ இருக்கணும்னா எக்ஸ்லேருந்து x by 2 மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x மைனஸ் x by 2, ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ அப்போ x by 2. ஸோ அப்போ ரிமைனிங் போர்ஷனும் என்ன தான் இங்கே இருக்குது, x by 2. சரியா, அந்த ரிமைனிங் போர்ஷன் x by 2ல தான் 2/3 என்ன அப்படின்னா கொரியாண்டர். ஸோ இது half வந்து பொட்டேட்டோ, இந்த ரிமைனிங் போர்ஷன் x by 2. ஓகேவா, இதில் 2/3 வந்து என்ன அப்படின்னா கொரியாண்டர். அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x by 3. ஸோ இது எப்படி we can be written as 1/3 into xன்னு எழுதலாம். அதாவது டோட்டல் போர்ஷன் எக்ஸில் 1/3 வந்து கொரியாண்டர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா, ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை 1ன்னு அசியூம் பண்ணிட்டு போட்டோம்னாலும் சேம் ரிசல்ட் தான். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரிமைனிங் போர்ஷனில் தான் நம்ம அந்த 2/3 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரெஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். பை.